ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மழை வர மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாடிக்கு வந்தேன். மாடிக்கு வரும்போது தாங்க ஒரு விஷயத்தை கவனித்தேன். நம்மளோட வேப்ப மரம் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஆனால் அதோட விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கிடக்குங்க. பார்த்தீங்களா, நான் கீழே அவ்வளோ விதைகள் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் அவ்வளோ விதைகள் கிடக்குங்க. பாருங்கள், விதைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்கள். இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த கிளிங்கள்லாம் இருக்குது பாருங்களேன். இந்த இப்போ கூட மரம் மேலே உட்காந்துருக்கு, அது தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த கிளிகள்லாம் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கும். ஆக்சுவலி அதுங்க தான் எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி இங்கே உட்காந்து சாப்பிட்றதுனால வந்து இதெல்லாம் போட்டிருக்கும் போல். பாருங்கள், இது மாதிரி விதைகள் இது மாதிரி நிறைய கிடக்குது. இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 30-40 விதைகளுக்கு மேலே இங்கே கிடைக்கும் போல் நமக்கு. பறவைகளோட நன்மை இதாங்க. பறவைகள் பண்ணுற வேலை இது தான். அதோட ஒன்று எடுத்துகிட்டு வந்து சாப்பிடணும், இல்லைன்னா அதோட எச்சத்து மூலியமாக கிடைக்கிற விதைகளாக தான் அது கண்டிப்பாக இருக்கும். இதையுமே நம்ம வந்து இப்போ பயங்கரமாக மழை வர மாதிரி இருக்குது. கும்பகோணத்தில் தொடர்ந்து இப்போ நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து இந்த டயத்தில் நம்ம இந்த மாதிரி விதைகள் போடுறது வந்து நல்லாவே முளைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அடுத்து நம்ம விதை எங்கே போய் இந்த விதையை போட போகிறோங்க நான் வீடியோவில் காட்டுறேன்.